ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வகுப்பு ஸ்பிளின், அதாவது மண்ணீரல், எஸ்பின்னு சொல்லலாம். இந்த மண்ணீரலினுடைய முக்கியமான புள்ளிகள் நம்ம ஏற்கனவே பஞ்சபூத புள்ளி, உபரி புள்ளிகளை பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்க்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி, அவசர காலத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய புள்ளிகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது SP3. SP3 வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பெருவரலினுடைய பின்பக்கம் இருக்கிற அந்த ஒரு மூட்டு மாதிரி இருக்கும். இதை பாருங்க, இந்த இடத்துல அந்த ரெண்டு பெருவிரல் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு விரலும் சேரக்கூடிய இடம் இந்த உள்பக்கமாக இருக்கக்கூடிய மூட்டு. அந்த மூட்டுக்கு முன்னாடி இருக்கிறது SP2, மூட்டுக்கு பின்பக்கம் இருக்கிறது SP3. இந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய பள்ளத்தில் இருக்கக்கூடியது SP3. இது வந்து சக்தி மூலப்புள்ளி, சோர்ஸ் பாயிண்ட். அதாவது மண்ணீரில் ஏதாவது தீவிரமான நோய் இருக்கு அப்படின்னா உடனே நிவாரணம் கொடுக்கக்கூடிய புள்ளி SP3. அதுக்கு அடுத்தது SP4. அப்படியே கொஞ்சம் 1.5 சுன் மேலே வந்தீங்க அப்படின்னா, இங்கே SP3லேருந்து 1.5 சுன் மேலே வந்தீங்கன்னா SP4. இது லியோ கனெக்டிங் பாயிண்ட். SP4 லியோ கனெக்டிங் பாயிண்ட். இறப்பையும் இந்த மண்ணீரலையும் இணைக்கக்கூடிய இந்த புள்ளி லியோ கனெக்டிங் பாயிண்ட். இறப்பையில் ஏதாவது நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அல்லது மலச்சிக்கல், பேதி இது மாதிரியா இருந்துச்சுன்னா உடனே கேட்கக்கூடியது SP4. இந்த புள்ளியில நீங்க நீடில் கொடுக்கலாம், இல்லை நல்ல அழுத்தம் கொடுக்கலாம், மலச்சிக்கலும் பேதியும் குணமாகும். அதுக்கு அடுத்தது SP6. SP6 அப்படின்னா பாருங்க, உள் பக்கமான இந்த மூட்டு, அதாவது கணுக்காலில் இருக்கக்கூடிய 2 மூட்டு இருக்கும், வெளியில ஒன்று உள்ள ஒன்று இருக்கும். இந்த உள்ள இருக்கிற மூட்டினுடைய மத்தியில இருந்து மேலே நேராக மேலே வந்து 3 சுண்ணு வந்தீங்க அப்படின்னா, 3 சுண்ணு அப்படிங்கிறது ஒரு சுண்ணுனா ஒரு ரேக அளவு, அதாவது 3 ரேக அளவு நேராக மேலே வந்தீங்க அப்படின்னா இது வந்து SP6. இது வந்து தூரப்புள்ளி, டிஸ்டல் பாயிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிறுநீரக மண்டலத்தில், அதாவது சிறுநீரகத்தில் அல்லது இனப்பெருக்க மண்டலத்தில் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை, தொந்தரவு இருக்கு அப்படின்னா உடனே கேட்கக்கூடிய புள்ளி இந்த SP6. அதுக்கு அடுத்தது SP8. இந்த SP6ல இருந்து அப்படியே 6 சுன் மேலே வந்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு, இது SP8. இந்த SP8 திடீர் நோய்க்கான புள்ளி, அதாவது ஸ்க்லப்ட் பாயிண்ட். மண்ணீரலில் திடீர்னு ஏதாவது நோய் இருக்கு அப்படின்னா இந்த SP8ல கொடுத்தீங்க அப்படின்னா உடனே நிவாரணமாகும். அதுக்கு அடுத்தது SP10. SP10னா இந்த முழங்கால் மூட்டு சிற்பி இருக்கு இல்லையா, முழங்கால் மூட்டு சிற்பிக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் இருந்து நேராக மேலே வந்து 2 சுன் வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது SP10. இந்த SP10 நோய் எதிர்ப்பு புள்ளி, அலர்ஜி பாயிண்ட், இம்யூனிட்டி பாயிண்ட். ரெண்டுக்குமே இது வந்து அலர்ஜிக்கும் இம்யூனிட்டிக்கும் ரெண்டுக்குமே இது வந்து கேட்கும். இது வந்து தோல் சம்பந்தமான நோய்க்கு உடனே நிவாரணம் கொடுக்கக்கூடிய புள்ளி SP10. அதுக்கு அடுத்தது SP1, SP21. SP1 அங்கே எங்கே இருக்குது அப்படின்னா பாருங்க, பெருவிரல் நகம், அதாவது உள்பக்கம். பெருவிரலுக்கு 2 பக்கம், நகத்தில் 2 பக்கம் இருக்கும், வெளிப்பக்கம் உள்பக்கம்னா இந்த சுண்டு விரல் பக்கம் இருக்கிறது வந்து வெளிப்பக்கம், உள்பக்கம் வந்து பெருவிரல் உள்பக்கம் இருக்கிறது இது வந்து உள்பக்கம். இது வந்து இப்போ SP1 அதாவது பெருவிரலுடைய உள்பக்கத்தில் நெகக்கண்ணுக்கும் மேலே 0.1 சுன் மேலே இருக்குது, நெகக்கண் ஒட்டின மாதிரியே இருக்கக்கூடியது இது SP1. அதுக்கு அடுத்தது SP21. SP21 பாருங்க, இந்த மார்பு காம்புக்கு வெளியில 1 சுண்ணு வெளியிலையும் 2 சுண்ணு கீழே இந்த இடத்துல இருக்கக்கூடியது 6வது 7வது எலும்பினுடைய மத்தியில் இருக்கு. இது பாருங்க, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாயிண்ட் குறிப்பிட்டிருக்கு. இந்த கம்மக்கட்டையிலேயே கொஞ்சம் கீழே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் மேலே கையை தூக்கி வச்சிங்கன்னா இந்த முட்டி வந்து இந்த இடத்துல மோதும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தான் 6வது 7வது எலும்புக்கு மத்தியில் இருக்கக்கூடியது இது SP21. இது வந்து அவசர கால புள்ளி, எமர்ஜென்சி பாயிண்ட். ஒத்த தலைவலி, மார்பின் பக்கவாட்டு வலி, இந்த மாதிரி சைடில் பக்கவாட்டில் இருக்கிறது, இல்லை ஒரு சைடு மட்டும் எனக்கு வலிக்குது, ஒத்த தலைவலி அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு மட்டும் வலிக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்து இந்த SP1 அண்ட் SP21 இது ரெண்டையும் சேர்த்து போட்டீங்க அப்படின்னா, ரெண்டுக்கும் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குணமாகும். இது வந்து இந்த மண்ணீரலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான புள்ளிகள். இதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம்.
இத்தோட வந்து இந்த மண்ணீரலினுடைய சக்தியோட்ட பாதையில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளியினுடைய பலன்களையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம அடுத்தது வந்து யூரினல் பிளாடர், கிட்னி, இந்த வகுப்புக்கு நம்ம போகலாம். இதோட முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து இந்த கிளாஸ் வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதை எழுதி வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.